பார்த்தீங்கன்னா வீடியோகான் ஒரு டிவி ஒன்று சர்வீஸ் வந்துருக்கு. அது சுத்தமாக ஆன் ஆகலை. ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா உள்ளே எலி கூடு கட்டியிருக்கு. உள்ளே ஒன்றுமே இல்லை, எல்லாமே கட் பண்ணி துண்டு துண்டாக போட்டிருக்கு. எலியோட வீடுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு மேலே இதில் நாத்தம் தாங்க முடியல. பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இது உள்ள ஃபுல்லாகவே குப்பையுமாக இருக்குது. இந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா 2018 பேப்பராக இருக்குது. அவ்வளோ வருஷமாக இது வந்து உங்களுக்கு சும்மாவே வீட்டில் போட்டு மூடி வச்சுருந்துருக்குறாங்க. பேப்பரை பாருங்கள், நியூஸ் பேப்பர் தான், 2019 டேட்டில் இருக்குது. இது உள்ளார பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாகவே கடிச்சிருக்கு. கடிச்சு ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு. எல்லா ஒயரும் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. இதை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்தாச்சு. உள்ளே உள்ள குப்பையை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பூரா சின்ன கரப்பான், இன்னும் ரெண்டு மூணு டைப்பாக பூச்சிலாம் இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ விஷம் உள்ளது தான். பார்த்துக்குங்க, இங்கே பார்த்துக்குங்க, முட்டையோடலாம் கிடக்கு. இதே மாதிரி டிவி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மூலையில் போட்டு மூடி வச்சிடாதீங்க. அது டிவி மட்டும் இல்லை, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எதாக இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படலைன்னா அதை ரிப்பேர் பண்ணி வேறு யார்கிட்டையாவது விற்றுருங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாதது இன்னொருத்தவங்களுக்கு தேவைப்படலாம். இதை மாதிரி போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷப்பூச்சிக்கு நீங்களே அடைக்கலை கொடுக்குற மாதிரி தான். இதெல்லாம் வந்து நைட்டு தான் வெளியில் வரும். உங்களுக்கு நைட்டு நீங்கள் தூங்கிட்டு இருக்கப்போ கூட வெளியில் வரும். அந்த மாதிரி நேரத்தில் தான் வரும். வந்துட்டு உங்களுக்கு அடித்து கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு பொருளை சும்மா போட்டு மூடி வைக்காதீங்க. அது உள்ளர இந்த மாதிரி தான் ஆகிடும். இதை போர்டு வேலை பார்த்துட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஒரு வழியாக போர்டு சர்வீஸ் பண்ணி முடிஞ்சிருச்சு. இந்த எலி கட் பண்ண ஒயரெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு மாற்றியாச்சு. ஒரு சில இந்த மாதிரி டேப்பிங் பண்ணியிருக்கு. டிவி இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து மாற்றின ஸ்பேர்ஸ். இதெல்லாம் இன்னும் ஒரு சில பொருள்கள் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியலை. ஏன்னா உங்களுக்கு வாட்டர் வாஷ் போர்டு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்ததுனால அதை க்ளீன் பண்ண முடியல. அதான் வாட்டர் வாஷில் பண்ணதுனால உங்களுக்கு இந்த திருப்பிடிச்சதெல்லாம் போயிடுச்சு, ஃபோர்ஸ் அடித்ததில். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. டிவி ஓடிட்டு தான் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா இது முன்னாடியே போர்டு ஆல்ட்ரு பண்ணது தான். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து டிவி. இது ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் அதிகம். அதனால் ஒரு லைன் மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு லைன் எம்டியாக தான் விட்டுருக்கேன். ஏன்னா 2 ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஐசி ஹீட் ஆகி சீக்கிரம் ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடி பண்ணவங்க 2 ஸ்பீக்கரையும் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து என்ன பண்ணுறீங்கன்னா
அதில் டிவியில் உள்ள போர்டு இல்லாமல் வேறு போர்டு ஆல்ட்ரு பண்ணுறப்ப அதில் உள்ள ஐசியோட கெப்பாசிட்டி பார்த்துட்டு எல்லாமே பண்ணுங்கள். இதுலேருந்து கழட்டினது தான். இவங்க டிவியை ஓரங்கட்டி வச்சப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் ஃபால்ட் ஆகிருந்திருக்கும். ப்ளஸ்ஸு இதுவும் ஃபால்ட் ஆகிருந்திருக்கும், அவ்வளோதான். இதெல்லாம் இவங்க இத்தனை வருஷமாக சும்மா போட்டதுனால வந்த ஃபால்ட் இதெல்லாம். அப்போயே இவங்க சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இது 2ஓட முடிஞ்சிருக்கும். இப்போ இவ்வளோ நாள் இருந்ததுனால இதெல்லாம் இப்போ திருப்பிடிச்சி வீணாக போயிருக்கு. அதனால் ரொம்ப டிலே பண்ணாமல் அப்போயே ஒரு வாரத்துக்குள்ளேயே ஃபால்ட்டான பொருளை சரி பண்ணிவிடுங்க.